கேபினெட்ல நடக்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியல் தான். அந்த டிஸ்கஷன்ல பல விஷயங்கள் வந்து பரிமாறப்படும். இறுதியாக முடிவு எடுக்கப்படும். அப்ப கேபினெட்ல இருக்கவங்க இந்த முடிவு 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 வந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும். ஆனா என்ன டிஸ்கஷன் நடந்துச்சுங்கிறது வந்து தெரியப்படுத்தக்கூடாது. அ சில சமயங்கள்ல வந்து உண்மையான நாட்டுடைய உண்மையான நிலவரங்கள் ஒரு மதக்கலவரம் வர்ற மாரி இருக்குன்னு சொல்லி வைங்க. அப்போ மதக்கலவரம் வர்ற மாரி இருக்கிறது எவ்வளவு தீவிரமானதுங்கிறத பத்தி கேபினெட்ல வந்து ஆலோசிக்கலாம். ஆனா வெளியில சொல்றது வந்து நிலைமை கட்டுக்கடங்குவதாகத்தான் இருக்கிறது. அங்கங்கே உள்ள சில சச்சரவுகளுக்காக இங்கிருந்து படைகள் அனுப்பப்படுகின்றன அப்படின்னு மட்டும் சொல்லலாம். கேபினெட் அப்படி தீர்மானிச்சிருக்கு. அங்கே உள்ள லோக்கல் ஆபீசர்ஸ் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று கேபினெட் அறிவுறுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனா உள்ள பேசும்போது அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேசுவாங்க. அந்த மந்திரிகள் வந்து ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்காங்க. அதனால அங்க பேசுறத அவங்க வெளியில சொல்லக்கூடாதுன்னு உண்டு. ஆனா அப்படி ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்காதவங்களுக்கு வந்து அப்படி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இப்ப எங்களுக்கு கேபினெட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. அல்லது அவர் இல்லன்னா மூத்த அமைச்சர் அதுக்கு தலைமை தாங்குவாரு. இது வந்து நடைமுறை வழக்கம். அத தவிர எந்த துறையை பற்றின டிஸ்கஷன் நடக்குதோ அந்த துறையுடைய அமைச்சரும் அதிகாரிகளும் இருப்பாங்க. சிஎம் பொறுத்த மட்டும் அவருக்கு உதவுறதுக்கு வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டு சிஎம் அல்லது செக்ரட்டரி டு சிஎம் சொல்லி இருக்கிறவங்க அங்க வந்து இருக்க முடியும். சீஃப் செக்ரட்டரி வந்து எல்லா மீட்டிங்ல இருப்பாரு. கேபினெட் மீட்டிங் எல்லாத்துலயுமே வந்து இருப்பாரு. மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது. இப்போ இங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, இவங்க ஆரோக்கியசாமி அண்ட் மிஸ்டர் ரெட்டி இவங்க 2 பேர் வந்து எந்த கெப்பாசிட்டில இந்த இடத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஆர்டர் இன்னும் வரலன்னு. டாக்டர் ஆர்கே வந்து ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காரு. பொலிட்டிக்கல் அட்வைசர்னு சொல்லி ஆரோக்கியசாமிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கிறது. மிஸ்டர் ரெட்டிக்கு வந்து இந்த இது அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிற விஷயமான வருன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப முதல்ல மிஸ்டர் ரெட்டிக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பெர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான பேக்கிங் என்ன, கிரவுண்டிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல அவருடைய இதுவரைக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பயோடேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த பயோடேட்டா அடிப்படையில் வச்சு பார்த்தா இவருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அவருக்கு ஏன் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. பொலிட்டிக்கல் அட்வைசர் வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க, முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்க, யாரை வேணாலும் அவங்க போட்டுக்கலாம். ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏற்கனவே இந்த இதுல எல்லாம் பாலிடிக்ஸ் வந்து இந்த தேர்தல் வேலைகள்ல எல்லாம் வந்து யுக்திகள்லாம் வந்து கொடுத்திருக்காருன்னு சொன்னா அது ஒரு தகுதியானவரை வந்து இருக்கலாம். ஆனால் கேபினெட் அந்தஸ்து இருக்கா 2 பேருக்கும் கேபினெட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு. இன்னும் என்ன சொல்ல போனா கேபினெட் அந்தஸ்து இருக்கிறது மட்டும் பத்தாது கேபினெட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு. கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறது வேற, கேபினெட் அந்தஸ்து இருக்கிறது வேற.